தாவீது யுத்த காலத்துல வந்து நின்ற போது எல்லாரும் சிரித்தார்கள். எல்லாரும் சிரிச்சது மாதிரி ஆண்டவர் சிரித்திருந்தா அன்னையோடு அவன் கதை அவுட்டு. தாவீது அதான் சொல்றாரு, ஆண்டவர் நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். தாவீதை சூழ்ந்திருந்தவங்க தாவீதை பார்த்த விதங்கள் எல்லாமே எதிராய்தான். தாவீதின் தகப்பன் தாவீதை ஆகாதவனாய் பார்த்தான். எனவே தான் சாமுவேலுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தல. தாவீதின் மாமனார் தாவீதை வாழ்நாள் சத்துருவாவே பார்த்தான். தாவீதின் மனைவி தாவீதை அற்பமாய் பார்த்தாள். சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய பார்வை. தாவீது அப்படியே கண்களை மேலே பார்க்கும்போது சொல்றார், ஆண்டவர் நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்து. யார் பார்த்தபடி தாவீதுடைய வாழ்க்கை அமைந்து தெரியுமா? மேலே இருக்கிறவர் எப்படி பார்த்தாரோ அப்படிதான் அமைந்தது. நம் தாயின் கருவில் தோன்றினது முதல் நம்ம எத்தனை பேர் எப்படியெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. என் சண்டே ஸ்கூல் டீச்சர் எனக்கு பாடவே வராதுன்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையில பாட வராது. அற்பமான என்ன ஆரம்பத்தை நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்த நாளில் அப்போ அந்த பழைய சர்ச்சில் ஸ்டேஜில் ஒத்தைக்கு நின்று பாட்டு பாடி வர்ஷிப் நடத்துகிற மாதிரியெல்லாம் பண்ணி பார்ப்பேன். அவன் நானே ஹல்லேலூயா கை தூக்குங்கன்னா நானே தான் கை தூக்கி நானே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அதை அசட்டை பண்ணலை. நாங்கள் இங்கே சாட்டர்டே நைட்டு ஒரு வர்ஷிப் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது ஆரம்பித்த புதுசில் ஒரு சின்ன பையன் வந்தான். ஒருத்தங்க வர்ஷிப் பண்ண வந்தாங்க, அவங்க கூட ஆராதனை அட்டன் பண்ண வந்தாங்க. அவங்க கூட அவங்க பையனையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பையன் என்கிட்ட, அண்ணே நான் ஒரு கார் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வரைஞ்சான். நானும் பயங்கரமாக வரைகிறான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்ததும் இப்படி ஒரு கார் இதுவரை யாருமே உருவாக்கலை. எனக்கு டப்புன்னு சிரிப்பு வந்துட்டு, எந்த ஊர்லடா இப்படி கார் இருக்குது? அவன் கார்ன்னு நினச்சி வரைஞ்சான், ஆனால் அது கார் இல்லை, சின்ன பையன். நான் பயங்கரமாக சிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வளர்ந்தேன், எனக்கு திருமணமாச்சு. ஆண்டவர் எனக்கு ஒரு மகளை கொடுத்தாங்க. என்கிட்ட டேடி நான் பட்டர்ஃப்ளை வரைகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சான். அப்படி ஒரு பட்டர்ஃப்ளையும் இதுவரை இல்லை. வரைஞ்சிட்டு என்கிட்ட காட்டுறா. ஆனால் அன்னைக்கு நான் சிரித்தது மாதிரி இன்னைக்கு என்னால் சிரிக்க முடியல. அவள் தோளில் தட்டி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணது ஆண்டவர் எனக்கு அதை ஞாபகப்படுத்தினாங்க. அன்னைக்கு உனக்கு ஏன் அது செய்ய முடியல தெரியுமா? இன்னைக்கு ஏன் செய்ய முடியும் தெரியுமா? இன்னைக்கு நீ இவளுடைய அப்பாவாக இருக்கிற. ஆண்டவர் சொன்னார், நீ ஜபிக்கும் போது அப்பான்னு கூப்பிடுன்றாரு. தட்டி கொடுத்து நம்மை தூக்கி விடுகிறவன், அற்பமான என்ன ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவன். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலே தெரியும். நான் அதை போன ஒரு சர்ச்சில் சொன்னேன். இன்னைக்கு நாம் இருக்கிற நிலையை விட எவ்வளோ உயர்ந்தவங்க இருக்கலாங்க. ஆனால் நமக்கு இன்னைக்கு நாம் இருக்கிற நிலை என்பது ரொம்ப பெருசு. அப்படி சொல்கிறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமாம்.